வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி நாங்கள் திருச்சியில் 2வது நாள். இன்றைக்கி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்காக கிளம்பிட்டோம். காத்தாலேயே நல்லா மழை வந்து நல்லா அருமையாக இருக்குது. திருச்சி க்ளீனாக இருக்குது. ரோட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ் ஏரு ரொம்ப நல்லா இருந்தது. வழியில் வந்து ஒரு ஸ்டாப் போட்டு நல்லா ஹாட்டாக ஒரு ஜிஞ்சர் டீ நான் குடித்தேன். ஹஸ்பண்ட் வந்து காஃபி. ஸோ நல்ல டீ இங்கே பண்ணிகிட்டு இருந்தார். அது ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோ எடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான். ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த பிராஸ் பாய்லர் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ பேருக்கு நாஸ்டால்ஜிக்காக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பியூர் சிட்டி கேர்ள். எங்கள் வீட்டில் இந்த பாய்லர் இருந்தது அந்த காலத்தில். ஸோ அது வந்து ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருந்தது எனக்கு. இங்கே வந்து இந்த டீ எப்படி வளவராரு பாருங்கள், வளாவி எல்லாருக்கும் கொடுத்தாரு. ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது, க்ரீமியாக இருந்தது டீ. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அருமையான சீனரி, வழியெல்லாம் சீனரி. ஒரே மலை மடுவு, இந்த மாதிரி அந்த பனிமூட்டம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் நேராக போனோம். பூஜை கரெக்டாக இருந்தது போய் சேர்கிறதுக்கு. குலதெய்வத்தில் பூஜைலாம் போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு சரியாக இருந்தது டைமு. ஸோ இப்போது நான் வந்து கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கிளம்பிட்டோம். கோயிலேருந்து கிளம்பிட்டு திண்டுக்கல் கிட்டே வந்துட்டோம். எப்போவுமே இது ஒரு ஹேபிட் எங்களுக்கு. திண்டுக்கல் பைபாஸ்லேயே இப்போ வேணு பிரியாணி பெருசாக திறந்துட்டாங்க, பெரிய அவுட்லெட்டு. இங்கே திண்டுக்கல் பைபாஸ் ரோட்லேயே நாங்கள் இங்கே வேணு பிரியாணிக்காக ஸ்டாப் எடுத்தோம். நேராக போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல்லில் மஸ்ட் ட்ரை வேணு பிரியாணி. நாங்கள் வந்து வேணு பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் 2 பேரும். தால்ச்சா வந்து நல்லா மட்டன் தால்ச்சா வச்சாங்க. தால்ச்சாலாம் இந்த மாதிரி காட்டில் வருது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வேணு பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்படியே ஹஸ்பண்ட் வந்து மட்டன் சாப்ஸ் ஆர்டர் பண்ணார். அடுத்து வந்து நான் கோலா உருண்டை வாங்கிக்கினேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பிரியாணியை சாப்பிட்டுட்டு திருப்பியும் நாங்கள் கிளம்பி எங்கள் மாமியார் வீடு சைடெல்லாம் குலதெய்வத்துக்கெல்லாம் போனால் மட்டனெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் தான் இதெல்லாம் நிறைய பார்க்குவாங்க. எங்கள் வீட்டில் இங்கே ஹஸ்பண்ட் சைடில் அதெல்லாம் இல்லை. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. எனக்கு டே இப்படி தான் போச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. வீட்டுக்கு நேரம் வந்து ஒரு தூக்கம் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டே நான் எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.